கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 1 தீமோத்தேயு 1 15வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலியா நமக்கு ஒரு காரியத்தை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலியாவை குறித்து நமக்கு திட்டமாக தெரியும். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அநேக பேரை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் நாம் தெளிவாய் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்தவர்களை கட்டி அவர்களை துன்பப்படுத்தி பிரதான ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சித்தத்தை தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு பவுலியா ஒரு காரியத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா வார்த்தையும் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அவருடைய வார்த்தையானது என்ன எப்படிப்பட்டதா இருக்குது, பாத்திரமா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் இன்னொரு காரியத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களில் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில தாழ்மைப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை இந்த நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. பவுலியாவுடைய காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறார், அநேக பேரை துன்பப்படுத்தின அந்த மனுஷன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அவர் தன்னை பாவி என்று சொல்லி ஒப்புக்கொண்டு தன்னை மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் இருக்குது. ஆனா பரிசுத்தவானுக்கு உண்டான அந்த தன்மைகள் இல்லாது நாம் என்ன செய்றோம், இந்த உலகத்திலே நாம் தெளிவாக நாம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவள் தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னுடைய பாவத்தை தான் செய்வார்கள். அவர்கள் உணராத ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பாவி என்று சொல்லி அவர்கள் தன்னை ஒப்புக்கொள்வது கிடையாது. காரணம் என்ன அப்படி சொன்னா, பிசாசான பிரபஞ்சத்தின் ஆவியானவன் அவர்களை குரட்டாட்ட பிடித்து வைத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம பார்க்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டவர்தான், அபிஷேகம் பெற்றவர்தான். ஆனா இந்நாட்களிலே அவருடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யப்பட வேண்டும், ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். ஆனா பவுலியாவுடைய வாழ்க்கையில எல்லா இடத்துல அவர் என்ன செய்யறாரு, என்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு தன்னை அவருக்கென்று ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அவர் என்ன செய்யறா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்னை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தின் இந்த வார்த்தைகளை நம்பி அவர் என்ன செய்றா, அப்ப அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் தன்னை தாழ்மைப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்றா, பாவிகளும் பிரதான பாவி நான் என்று சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன செய்யப்பட வேண்டும், அதாவது நம் பாவியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவது கிடையாது. பாவத்தை மன்னித்த நம்முடைய கர்த்தர், நம்முடைய அறியாமைகளை மாற்றின கர்த்தர். ஆனால் நான் நினைச்சேன், இது எதுக்காக இது வேதத்துல சொல்லப்படுகிறேன்னு சொன்னா, தன்னுடைய ஒரு மனிதனுடைய தாழ்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த வேதத்தின் மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க. அந்த பாவிகளை ரட்சிக்க வந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய குறைபாடுகளை ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த வேலையில நாங்கள் வாசித்து தியானித்த அமைந்த வேத வசனத்தை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எப்படி பவுலையா தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குறைபாடுகளை தாழ்மையோடு ஒப்புக்கொண்டாரோ, அதே போல நாங்களும் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு எங்களை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆவியாண்ட கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.